நிறைய பேர் கந்த சஷ்டி விரதம் இருக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சில பேரால விரதம் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. கந்த சஷ்டி விரதத்தோட 7 நாள்ல 6வது நாளான சூரசம்ஹாரம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கூட கந்த சஷ்டி விரதம் இருக்கலாம். நிறைய பேர் விரதம் இருக்க முடியலன்னு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றீங்க. அப்படிலாம் ஃபீல் பண்ண தேவையில்லை. முருகப்பெருமான் 7 நாள் விரதம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அவங்க நினைத்ததை நிறைவேற்றி வைப்பாரு அப்படின்னு என்னைக்கும் நினைக்காதீங்க. உண்மையான பக்தி எங்க எப்ப இருந்தாலும் நீங்க என்ன வேண்டுனாலும் அதை அவர் நிறைவேற்றி வைப்பாரு. விரதம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலையும் மனதையும் தூய்மையாக்குறதுக்காக இருக்கிறதான் விரதம். உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கு, எங்களால விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க இருங்க. இல்ல எங்களால விரதம்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க காலையிலையும் மாலையிலையும் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வைத்துட்டு மனதார வழிபாடு செய்யுங்க. அது போதும். முடிந்தா கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ் இந்த பாடல்களை முருகனுக்கு பாராயணம் செய்யுங்க. இந்த 7 நாளும் அசைவ உணவுகளை தவிர்த்திடுங்க. நல்லதையே பாருங்க, கேளுங்க, பேசுங்க. மனசுல முருகப்பெருமான நிறுத்துங்க. ஓம் சரவண பவ.